இஸ்ரோ வரலாற்றில் முதல் முறையாக 6.5 டன் எடை கொண்ட செயற்கைக்கோளை விண்ணில் செலுத்தி இஸ்ரோ விஞ்ஞானிகள் வரலாற்று சாதனை படைத்துள்ளனர். அமெரிக்காவை சேர்ந்த ஏஎஸ்டி ஸ்பேஸ் மொபைல் நிறுவனம் செல்போன் கோபுரங்கள் ஃபைபர் கேபிள்களுக்கு மாற்றாக நேரடியாக விண்வெளியில் இருந்து பிராட்பேண்ட் சேவை வழங்கும் செயற்கைக்கோளை வடிவமைத்துள்ளது. ப்ளூபேர்ட் பிளாக் 2 என பெயரிடப்பட்ட 6.5 டன் எடை கொண்ட செயற்கைக்கோளை GSLV LVM-3 M6 பாகுபலி ராக்கெட் மூலம் விண்ணில் வெற்றிகரமாக ஏவப்பட்டது. 2, 1, 0. LVM-3 M6 mission is successfully accomplished. Both S200 motors ignited. The rocket is beautifully searing through the bright Sriharikota sky. Very thrilling vibration at the launch base due to the thrusting of twin S200 motors. ஸ்ரீஹரிகோட்டாவில் காலை 8:55 மணிக்கு விண்ணில் செலுத்தப்பட்ட ராக்கெட் விண்வெளி புவிவட்ட பாதையில் செயற்கைக்கோளை மிக துல்லியமாக நிலை நிறுத்தியது. இதையடுத்து பாகுபலி ராக்கெட்டின் வெற்றி குறித்து பேசிய இஸ்ரோ தலைவர் நாராயணன், கடந்த நவம்பரில் GSLV ராக்கெட் விண்ணில் செலுத்தப்பட்ட 52 நாட்களில் அதிக எடை கொண்ட மற்றொரு செயற்கைக்கோளை விண்ணில் நிலை நிறுத்தி இஸ்ரோ விஞ்ஞானிகள் சாதனை படைத்துள்ளதாக கூறினார். Deployment. Bluebird Block 2 satellite separated. LVM-3 M6 Bluebird Block 2 mission successfully accomplished. Handing over to mission director. Injected into the specified orbit. LVM-3 M6 mission is successfully accomplished. இந்த வெற்றி ககன்யான் திட்டத்தின் மூலம் மனிதனை விண்வெளிக்கு அனுப்புவதற்கான கூடுதல் நம்பிக்கையை அதிகரித்துள்ளது என்றார். பாகுபலி ராக்கெட் வெற்றிகரமாக விண்ணில் ஏவப்பட்டுள்ளதற்காக இஸ்ரோ விஞ்ஞானிகளுக்கு பிரதமர் மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். இந்திய விண்வெளி பயணத்தில் இது ஒரு வரலாற்று மைல்கல் என பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.